வணக்கம். நாங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல ஒரு டாபிக் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். லெசன் 87 தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல இது நம்மளுடைய 6th பார்ட், 6th டாபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளிநாட்டில் குடியேறி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அமெண்ட்மெண்ட் மூலயமா இவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் லென்த்தியான டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5 டாபிக்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, லைக் ஓசிஐ அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கலாம். அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி இது இருக்கும். இதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், கன்ஃபர்மெண்ட் அண்ட் கேன்சலைசேஷன், ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓசிஐ கார்டு ஹோல்டரை வந்து எப்படி நீங்கள் பதிவு பண்ண முடியும், எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி அதை வந்து துரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெனான்சியேஷன் அப்படின்றது, அண்ட் எப்படி அதை கேன்சல் பண்ண முடியும், இப்படிப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் மோரல் சொல்கிற மாதிரி இந்த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அக்வஸ்டேஷன் அண்ட் லாஸ் எப்படி நம்ம அங்கே பார்த்தோமோ, அதே மாதிரி ஒரு ஓசிஐ அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி வாங்கிக்க முடியும், எப்படி இழக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தனித்தனி வீடியோவை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஓவர்சீஸ் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கான்செப்ட் எப்படி வந்தது அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கவர் பண்ண டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம் இல்லையா, அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்களா, இந்த இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற இன்ட்ரோடக்ஷனை பாருங்கள். ஸோ தட் நம்ம சோஃபார் என்னென்ன டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் டெக்ஸ்ட் புக்கில் அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இதில் வந்து 11 சாப்டர்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாகவே டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக இந்த டாபிக் தான் இப்போ நம்ம ப்ரெசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாப்பிக்கை ஃபர்தராக 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 1லேருந்து பார்ட் 11 வரைக்கும் இங்கே இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், தேர்ட் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஃபோர்த் ஒன் ப்ரியாம்பிள் அண்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, 6th ஒன் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 டாபிக்ஸில் டிவைட் ஆகிருக்கு. இது சம்மந்தப்பட்ட எல்லா டாபிக்ஸுமே பார்ட் 5 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். இப்போ அட் ப்ரெசன்ட் வி ஆர் டீலிங் வித் சிட்டிசன்ஷிப். ஸோ இதில் நம்ம லைக் முன்னாடி கவர் பண்ண டாபிக்ஸில் வந்து என்னென்ன தலைப்புலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் வந்து டோட்டலாக 18 வீடியோஸ் பார்த்துருப்போம். கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற மாதிரி அவங்க டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக் எடுத்து ஒவ்வொரு வீடியோவை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன டாபிக் வேணுமோ அந்த டாபிக் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற செகண்ட் திங். இதில் வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சபை இருக்கு இல்லையா, அதை எப்படி உருவாக்குனாங்க, என்ன மாதிரியான கமிட்டிஸ் இருந்துச்சு, எப்படி அதை எனாக்ட் பண்ணாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணாங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் கிளியராகவே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 30 வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்புடைய எல்லா விதமான சேலியன்ட் ஃபீச்சர்ஸுமே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவங்களுடைய கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 6 டாபிக்ஸை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் தென் பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ஷெடியூல், சோர்சஸ் அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் ஃபோர்த் டாப்பிக்கை நம்ம பார்த்தது ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிளை வந்து லைக் கீவேர்ட்ஸ் அண்ட் அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டாப்பிக்குமே நான் வந்து தனித்தனி டாப்பிக்காகவே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற டாபிக் தான். ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 1 ஆர்டிகல் 1, 2, 3, 4 இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணது தான் இது. எந்தெந்த டைமில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்திருக்குமோ எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை யூடிஸ் இருக்குது அப்படின்ற வரைக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் சம்மந்தப்பட்ட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அஸ் அ பிளேலிஸ்ட்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தனித்தனி டாபிக் லைக் இது வரைக்கும் 5 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, 5 பிளேலிஸ்ட் இருக்கும்.
அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போய் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் டாபிக்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனி குவிஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குண்டான அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் பார்த்துட்டு இருக்கிறது citizenship. So for introduction, meaning and significance, constitutional provisions and acquisition of citizenship, laws, இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் a minute. ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நான் பார்க்க போகிறது ஓசிஐ. ஸோ இதான் நான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு 5 வீடியோஸாக ஸ்லிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், தனித்தனியாக பார்க்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து கம்பேரிங் என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐ. இது வந்து கொஞ்சம் லென்த்தியான டாபிக் தான், பட் நம்ம இது வந்து இது ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரே வீடியோவே பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு லைக் 5லேருந்து 11 வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பை எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அமெண்ட்மெண்ட் இயர், அந்த ஒவ்வொரு வருஷம் என்னென்ன அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு, அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக இது சம்மந்தப்பட்ட ஒரு குவிஸ் அரவுண்ட் ஒரு 11 to 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு கண்டென்ட் நம்ம ஆரம்பிப்போம். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கன்னா யாரு, அவங்களுக்கு உண்டான கான்ஸ்டியூஷனல் அங்கீகாரம் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, இனிஷியலா எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி அது மாற்றப்பட்டது அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். முதலாக இந்த இயர் ஆஃப் 2000 அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. யாரோட தலைமையிலன்னா சிங்வி, எல்எம் சிங்வி அப்படின்ற நபரோட தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து நியமனம் பண்றாங்க இன் செப்டம்பர் 2000. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, லைக் இதை செட் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைச்சகம் வந்து இந்த கமிட்டியை வந்து உருவாக்குறாங்க. மெயினா லைக் இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இந்திய புலம்பெயர்ந்தோர், இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் பட் வேறு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மக்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துவது, ஒரு நல்ல விதமான ரிலேஷன்ஷிப், ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு உறவை வந்து மெயின்டைனா அங்க போயிருப்பாங்க. அவங்களோட அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும், ஃபினான்ஷியலா அவங்க கொஞ்சம் வெல் செட்டில்டா இருப்பாங்க. நம்மளோட கலாச்சாரத்தை அந்த ஊர்ல கொண்டு போய் நிலைநாட்டுறதுக்கு நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படும். அண்ட் அதே நேரத்துல அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல உறவை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதுனால இந்த எல்எம் சிங்வி அப்படின்ற அவரோட தலைமையில ஒரு கமிட்டியை கொண்டு வராங்க. ஸோ இந்த எந்த வருஷம் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 2000. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த துறையை சேர்ந்தவங்க தான் ஹை லெவல் கமிட்டி ஒன்று வந்து கொண்டு வராங்க. இந்தியன் டயஸ்போரா அப்படின்னா இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்றது, அவங்களுக்காக அவங்களுடைய மேன்மைக்காகவும் நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புல ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. எல்எம் சிங்வி அப்படின்றவர் தான் அந்த கமிட்டியோட சேர்மனா இருக்காரு. எப்பவுமே வந்து சேர்மனுடைய பெயர்ல தான் அந்த கமிட்டி இருக்கும். ஸோ சேர்மன் அந்த பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர்ல தான் கமிட்டியோட நேமும் செட் பண்ணியிருப்பாங்க. எல்எம் சிங்வி கமிட்டி அப்படின்னா அவர் அந்த கமிட்டிக்கு சேர்மனா இருக்காரு. ஸோ இப்படிதான் அந்த ஜேர்னி வந்து ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா நிறைய முறை அதுல திருத்தங்கள் செய்யப்பட்டு அண்ட் சில சேஞ்சஸ் எல்லாம் பின்னாடி வரும், நம்ம எல்லாமே பார்க்கலாம். இனிஷியலா இந்த ஓசிஐ அப்படின்ற அந்த அங்கீகாரத்துக்கான முதல் அடியாக பார்க்கப்படுவது செப்டம்பர் 2000ல இந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்றதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஒரு நல்ல உறவுகளை ஏற்படுத்திக்கிறது அப்படின்றத பத்தி ஸ்டடி பண்றாங்க. த மேண்டேட் ஆஃப் தி கமிட்டி, இந்த கமிட்டியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தே ஹாவ் டு டூ அ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி. எல்லா விதத்திலையுமே அவங்க வந்து ஸ்டடி பண்ணி குளோபல் இந்தியன் டயஸ்பரா, இந்திய புலம்பெயர்ந்தோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்கள பத்தின ஒரு ஸ்டடி பண்றதா இவங்களுடையது. அண்ட் டு ரெக்கமெண்ட் மெஷர்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல உறவுகளை ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்றது இந்த கமிட்டி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை ஃபைனலைஸ் பண்றது அந்த மினிஸ்ட்ரியோட வேலையாக இருக்கும். ஸோ மெயினா இவங்களுடைய டியூட்டி என்னன்னா, இந்தியன் டயஸ்பரா, இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு உறவு, நல்ல உறவை ஏற்படுத்துவது எப்படி, அவங்களுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்டிவ் ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான
சஜஷன்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறது இவங்களுடைய வேலை. அதுக்காக இவங்க ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்னா ஜான்வரி 2002. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருடங்கள் எடுத்துக்கிறாங்க. 2 இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெவ்வேறாக இருக்கும். லைக் நம்ம ஒரு நாடை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஹோம் கண்ட்ரி சேம் தான். பட் இங்கிருந்து வெளியில போய் குடி புலம்பெயர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வேற வேறு நாட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாடுகளிலுமே அவங்களோட தேவைகள் வேற வேறையா தான் இருக்கும். ஸோ காமனா நம்ம வந்து இதை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே இவங்க ஸ்டடி பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல இவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, இந்த ஓசிஐ பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இந்தியா அந்த பிஐஓ அண்ட் ஓசிஐ அப்படின்றது வேற வேற கான்செப்டா இனிஷியலா இருந்தது. ஓசிஐ அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை நீங்க அந்த மக்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் இந்தியாவை சார்ந்த நபர் அப்படின்ற அங்கீகாரம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றாங்க. முதல்ல நீங்க அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு உண்டான நம்ம ரைட்ஸ் உரிமைகள்லாம் என்ன. கண்டிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாமே அவருக்கு இருக்காது. 100% இருக்காது. பட் சிலது நம்ம கொடுக்கலாம். லைக் நம்ம இப்போ பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும், ரைட் டு ஓட்டா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளால கொடுக்க முடியாது. பட் வேற சில உரிமைகள் நம்மளால அவங்ககிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஸோ முதல்ல அவங்க சஜஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னா, லைக் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் அப்படின்ற அந்த ஓசிஐ அப்படின்ற அங்கீகாரத்தை அவங்க கொடுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க. The committee submitted its report in January 2002. It recommended the amendment of the Citizenship Act 1955. ஏன்னா நம்ம தெரியும் இல்லையா, 1955 தான் குடியுரிமை சட்டம் முதலாக இயற்றப்பட்டது. அந்த சட்டத்துல 2002ல இந்த கமிட்டி மூலயமா சஜஸ்ட் பண்ணது ஒரு திருத்தம் கொண்டு வாங்க. அது மூலயமா டூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டூவல் சிட்டிசன்ஷிப்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம சிங்கிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டூவல் நம்ம ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி வேற நாட்டை சேர்ந்த நபராக இருந்தாங்கன்னா, அந்த நாட்டோட குடியுரிமை பெற்ற நபர்களாக இருந்தாங்கன்னா, நம்மளுடைய இந்திய குடியுரிமையை அவங்களால வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு நாட்டுல மட்டும்தான் நீங்க வந்து குடியுரிமையை பெற முடியும். ஆனா இந்தியாவை சார்ந்த நபர் இந்தியால இருந்து அந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர்கள். ஸோ அவங்களுக்கான ஒரு அடையாளமாக இதை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி டூவல் சிட்டிசன்ஷிப் அந்த நாட்டுடைய குடியுரிமையை அவங்க வாங்கிக்கலாம். நம்ம நாட்டோட ஒரு அங்கீகாரமாக முழுமையான குடியுரிமை பெற முடியாது. பார்ஷலா வந்து நாங்க உங்களுக்கு ஓசிஐ அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த டூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு டூவல் இல்லை, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அங்க இருக்கும் போது சைமல்டேனியஸா இங்க இருந்து வந்தவங்கன்றனால அந்த அங்கீகாரத்தை வச்சு நீங்க சில உரிமைகளை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து வெளியில வருது. பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா லைக் நமக்கு அந்த வார்த்தையிலே தெரியுது இல்லையா, இந்திய நாட்டை சார்ந்த நபர் அவங்களுக்கு ஓசிஐ ஓவர்சீஸ் அப்படின்னா கடல் கடந்து ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது. ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே கொடுக்குறாங்களா, லைக் கொடுக்குறாங்கன்றது முடிவு பண்ணியாச்சு. நான் உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே இந்தியாவை சார்ந்த நபர் நிச்சயமாக இருப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே இதை நீங்க கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா, இனிஷியலா அவங்க சஜஸ்ட் பண்ணது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகளை மட்டும் தான் அவங்க சூஸ் பண்றாங்க. ஸோ அந்த நாடுகள்லாம் யாரு அப்படின்றத பார்ப்போம். அக்கார்டிங்லி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அதுக்கு அடுத்த வருஷமே நம்மளுடைய 1955 ஆக்ட் இருக்கு இல்லையா, குடியுரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அக்வஸ்டேஷன் ஆஃப் ஓசிஐ, அதாவது ஓசிஐ அப்படின்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன, யாரெல்லாம் அதுக்கு குவாலிஃபைடு அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த நபர் இந்த அங்கீகாரத்தோட இருந்தாங்கன்னா, குவாலிஃபைட் பர்சன்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க ஓசிஐ அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2003ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்படுது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நாடுகளுக்கும் அதை அவங்க கொடுக்கல. 16 கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க. 16 நாடுகளை மட்டும்தான் அதில் சூஸ் பண்ணாங்க. அந்த நாடுகள்லாம் யாருன்றது பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணது என்னன்னா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இந்த 2 நாடுகளை சேர்ந்தவங்க இந்த கேட்டகரிக்குள்ள வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓசிஐ அப்படின்ற கேட்டகரிக்குள்ள இந்த 2 நாடுகளும் வரமாட்டாங்க. அது போக இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல 16 நாடுகள் மட்டும் நாங்க இப்போதைக்கு சூஸ் பண்றோம். பின்னாடி நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் பண்றாங்க. ஸோ ஏன் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இதில் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஒரே நாடா தான் இருந்தோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் இந்தியா இது எல்லாமே ஒரே நாடா தான் இருந்தது அண்டர் தி பிரிட்டிஷ் காலனியல் ரூல். அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும் போது இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ற 2 நாடுகள் பிரியும் போது பாகிஸ்தான் கிட்ட தான்
பெங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டெரிட்டரியா இருந்தது. பின்னாடி அவங்க ஃப்ரீடம் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க, லிபரேஷன் வாங்கினாங்க. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தா அந்த லேண்ட் எல்லாமே ஒரே நாடா இருந்தது தான். ஸோ பார்ட்டிஷன் பண்ணும்போது நம்ம அதுக்கான நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5ல இருந்து 8 வரைக்குமே எந்தெந்த டேட்குள்ள வந்திருந்தா அவங்க நம்ம சிட்டிசனா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொசீஜரும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த நேரத்துல எல்லாம் வராம இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அந்த அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது. ஸோ பாகிஸ்தான்ல வாழ்றவங்களுக்கும் பங்களாதேஷ்ல வாழ்றவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட டேட் அவங்களுக்கான மெத்தட் எல்லாமே நம்ம முன்னாடி நரேட் பண்ணதுனால அவங்கள நம்ம ஓசிஐ அப்படின்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வர முடியாது. மற்ற நாடுகளை வேணா நம்ம அந்த கேட்டகரியில கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாருமே பாகிஸ்தான் பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா எல்லாருமே பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் தான். அப்ப அந்த நாட்டுல கூடிய மொத்த பாப்புலேஷனுக்குமே நம்ம கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அந்த ரெண்டுத்தையுமே அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. மற்ற நாடுகள்ல வெறும் 16 நாடுகளை மட்டும் அவங்க சூஸ் பண்றாங்க. இட் ஆல்சோ ஒமிட்டட் இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷை மட்டும் ஒமிட் பண்ணாம இன்னொரு கேட்டகரியில இருக்கிறவங்களும் ஒமிட் பண்றாங்க. அது யாருன்னா இட் ஆல்சோ ஒமிட்டட் all provisions recognizing or relating to the Commonwealth citizenship from the Principal Act அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா முன்னாடி 1955 ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல வந்து நமக்கு காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் இப்போ கொடுக்குறோம். பட் பின்னாடி வந்து அதை நாங்கள் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணாங்கன்னா 2003ல 1955ல கொடுக்கப்பட்ட அந்த உரிமை காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை இப்போ நாங்கள் ரிப்பில் பண்ணுறோம், இனிமேல் அந்த கேட்டகரி அந்த அங்கீகாரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்னா என்னன்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்போதான் உங்களுக்கு அது புரியும். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு டைம்ல உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளை வந்து காலனியா ஒரு ஆதிக்கம் செலுத்தி அவங்க வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது எந்தெந்த நாடுகள்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி ரூல் பண்ணாங்களோ அந்த நாடுகள் எல்லாம் பின்னாடி அவங்க சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அமைப்புல வந்து சேர்த்துக்கிட்டாங்க. காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ஹெட்டா இருக்கும். அவங்க எந்தெந்த நாடுகள்லாம் ரூல் பண்ணாங்களோ அந்த நாடுகள் எல்லாமே அதனுடைய மெம்பராக இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம அந்த ஒரு அமைப்பா இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்கு, இன்னொரு நாடு இருக்காங்க, அவங்களையும் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டோட குடிமகன்கள்லாம் இருப்பாங்களே, சிட்டிசன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நம்ம நாட்டோட சில உரிமைகளை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு பாஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கோம். பட் ஒரு காலத்துல நம்ம ஒரு காமன் பாஸ் கிட்ட ஒரு ரூலர் கிட்ட தான் நம்ம இருந்தோம் அப்படின்றதுனால அந்த நாடுகளுக்கு நம்ம வந்து காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சில உரிமைகள் லைக் ஒரு சின்ன உரிமை இல்ல அந்தஸ்து அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் மற்ற நாடுகள்ல இருக்கும் ஏதாவது சில சலுகைகள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரே அமைப்புக்குள்ள ஒரே ஃபேமிலிக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கோம். வேற வேற நாடுகள் தான், பட் ஒரே ஃபேமிலிக்குள்ள இருக்கோன்றனால அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இனிஷியலா. பட் பின்னாடி 2003ல வந்து இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற அந்த கான்செப்டையும் நாங்கள் இந்தியாவில் நிராகரிக்க போகிறோம், இனிமேல் நாங்கள் அந்த அமைப்புலையும் இல்லை, நாங்கள் அதை வந்து ஃபாலோவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்னா அதுதான் பெருசாக வந்து அதில் ஒரு விஷயம் இல்லை, ஒரு பெரிய உரிமைகளாக இருக்காது, சின்ன சின்ன சலுகைகள் ப்ரிவிலேஜஸ் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். அந்த நாடுகளுக்கு போனால் நம்ம இந்திய குடிமகன்களுக்கு சில சலுகைகள் இருக்கும். அதே மாதிரி அந்த நாடுகளை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வந்தாங்கனாலும் அவங்களுக்கும் சில ப்ரிவிலேஜஸ் இருக்கும், அவ்வளவேனே தவிர வேற பெருசா அதுல வந்து உரிமைகள் அப்படின்ற மாதிரி எதுவும் எடுத்துக்க முடியாது. ஸோ 2003ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது இந்த 16 நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு அங்க ஓசிஐ அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுக்குறோம். பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதுல வரமாட்டாங்க. அண்ட் முன்னாடி 1955ல காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நாங்க இப்போ ரிப்பீல் பண்ணிடுறோம் அப்படின்றதும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் பாருங்க, பின்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பார்க்கும்போது கிளியரா எல்லாத்தையுமே நம்ம நரேட் பண்ணிக்கலாம். அந்த 16 நாடுகள் யாரு அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஆஸ்திரேலியா, கனடா, ஃபின்லாந்து, பிரான்ஸ், கிரீஸ், அயர்லாந்து, இஸ்ரேல், இத்தாலி, நெதர்லாந்து, நியூசிலாந்து, போர்ச்சுகல், ரிபப்ளிக் ஆஃப் சிப்ரஸ், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, யூகே அண்ட் யூஎஸ்ஏ. இந்த 16 நாடுகள்ல சேர்ந்தவங்க இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த 16 நாடுகள் ஏதோ நாட்டுல போய் அவங்க குடிபெயர்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் அப்படின்ற அந்த அங்கீகாரம் இந்திய அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இனிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த இயர் 2003. 2003க்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. 2003ல தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து
ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இந்த 16 நாடுகள் எந்த நாடுகளில் இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் வந்து நிச்சயமா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க? ஒவ்வொரு டைமும் நிறைய சேஞ்சஸ்ல வந்துச்சு. இந்த ஓசிஏல வந்தது எந்தெந்த வருஷம் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்ததுன்றத. ஸோ அதுக்கப்புறமா 2005ல ஒரு அமெண்ட்மெண்ட், 2 வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா, expanded the scope of grant of OCA for PIO of all countries. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த 16 நாடுகளுக்கு மட்டும் இருந்துச்சு இல்லையா? 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா இந்த 16 கண்ட்ரீஸ்க்கு மட்டும் இல்ல, மற்ற நாடுகளுக்கும் நாங்க இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாடு மட்டும் அதுல வராது, பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு தவிர. ஏன்னா இதை முன்னாடியே பார்த்துட்டோம், நம்ம எல்லாருமே ஒரே நாடா இருந்தவங்க தான். ஸோ அதனால அப்படி நம்ம இந்த கான்செப்டை கொண்டு வந்தோம்னா இந்த 2 நாட்டோட மொத்த பாப்புலேஷனுக்குமே நம்ம ஓசிஐ கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால அந்த கிரைட்டீரியாக்குள்ள இது கொண்டு வர முடியாது. இந்த 2 நாடை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்குமே வந்து நாங்க இந்த ஓசிஐ அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுக்குறோம், பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு ஓசிஐ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 9ல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு, இந்திய நாடு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, டியூவலை நாங்க வந்து எடுத்துக்கல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. இது எல்லாமே நீங்க சைமல்டேனியஸா சில உரிமைகள் வாங்கிக்கிறதுக்காக வேணா பயன்படுத்திக்கலாமே தவிர டியூவல் நேச்சர் அப்படின்றது இருந்தாலும் அந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற மாதிரி நீங்க அதை மீன் பண்ண முடியாதுன்றத தெளிவா எங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ டியூவல் சிட்டிசன்ஷிப் இல்ல, அந்த நாட்டோட குடிமகன் தான், பட் இந்த நாட்டுல இருந்து அங்க போனதுனால இங்க சில சலுகைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து நம்ம டாபிக் வருது இல்லையா, கம்பேரிங் என்ஆர்ஐ பிஐஓ ஓசின்னு வருது இல்லையா, அப்படி இந்த ஓசிஐக்கு என்ன மாதிரியான உரிமைகள்லாம் நம்ம இந்திய நாட்டுல இருக்கு அப்படின்றது நம்ம அதுல பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு 2003ல 16 கண்ட்ரிஸ் கொடுத்த ஒரு விஷயம் 2 வருஷத்துக்கு அப்புறமா எல்லா நாடுகளுக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா 2015ல ஓகே, ஸோ 2015ல என்ன கொண்டு வராங்கன்னா புதுசா ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஓசிஐ அப்படின்றதோட கார்டு ஹோல்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். ஸோ இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, பிஐஓ அண்ட் ஓசிஐ இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் கொடுத்த ஒரு விஷயம். பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2002ல கொடுத்தது, ஓசிஐ அப்படின்றது 2005ல கொண்டு வந்தது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருந்துச்சு, பிஐஓனா என்னது ஓசிஐனா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம பேசாமல் மர்ஜ் பண்ணிடலாம், ஏன்னா பிஐஓவா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓசிஐ கார்டே கொடுக்க போகிறாங்க. அதனால இந்த ரெண்டுத்தையுமே நம்ம மர்ஜ் பண்ணிடலாம், மோர்லெஸ் இது ரெண்டுமே சேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பிஐஓ அண்ட் ஓசிஐ அப்படின்ற 2 கான்செப்டை ஒன்னா சேர்த்து ஒரு பெயர் கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். எக்ஸ்ட்ராவா அந்த கார்டு ஹோல்டர் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பிஐஓ அண்ட் ஓசிஐ ஸ்கீமை வந்து ஒன்று சேர்த்துட்டாங்க. இந்த சேஞ்ச் நடந்தது 2015ல. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அகைன் தி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 has modified the provisions pertaining to OCI in the Principal Act. ஸோ நியூ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு, பை மர்ஜிங் தி பிஐஓ கார்டு ஸ்கீம் அண்ட் ஓசிஐ கார்டு ஸ்கீம் ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி சிங்கிள் ஸ்கீமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிஐஓ கார்டு ஸ்கீம் அப்படின்றது ஆகஸ்ட் 19, 2002ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓசிஐ அப்படின்ற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா December 2, 2005ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ 2 ஸ்கீமே வந்து ஈவன் தோ பேரலா இருந்தாலும் நிறைய பேருக்கு பிஐஓ வாங்குறதா ஓசிஐ வாங்குறதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. மோர்லெஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுனால ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி ஒரே ஸ்கீமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் 2015ல அவங்க இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு பிஐஓக்கு அப்புறமா ஓசிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஓசிஐ தான் ரொம்ப பாப்புலரா மாறிடுச்சு, பிஐஓ அப்படின்ற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியல. அதனால இந்த விஷயத்த வந்து நம்ம மர்ஜ் பண்ணிட்டா கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும் வாங்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எதனால பண்ணாங்க அப்படின்றதுக்கான ரீசனும் பார்த்துக்கோங்க. This was causing unnecessary confusion in the minds of applicants, keeping in view some problems being faced by applicants and to provide enhanced facilities to them. Government of India decided to formulate a one single scheme. ஒரே ஸ்கீமை மாத்திட்டா எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
இதை மாத்திட்டாங்க. ஸோ பிஐஓக்கு என்னென்ன பாசிட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்துச்சோ அண்ட் ஓசிஐக்கு என்னெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சோ ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி ஓசிஐ கார்டு ஹோல்டரில் எல்லாத்தையுமே எல்லா விதமான பாசிட்டிவ் ஆட்ரிபியூட்ஸுமே ஒன்று சேர்த்துட்டாங்க. ஸோ இதுக்காக தான் அந்த மர்ஜ் வந்து நடந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ஃபார் அச்சீவிங் திஸ் அப்ஜெக்டிவ் இந்த ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா பிஒய்ஓ ஸ்கீம் வந்து January 9, 2015 and it was also notified that all existing PIO card holders shall be deemed to be OCA card holders with effect from January 9, 2015. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓசிஏன்னு தனியாக வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஓசிஐ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க 2005க்கு அப்புறமா அந்த ஸ்கீம் வந்துருச்சு. ஸோ ஓசிஐ அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் பிஐஓ கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணுமா அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா January 9, 2015 அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் பிஐஓ கார்டு ஹோல்டர்ஸாக இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே இப்போவும் வந்து ஓசிஏ கார்டு ஹோல்டர்ஸ் நீங்கள் வாங்கின மாதிரி அர்த்தம். நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓசிஏ வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பிஐஓ கார்டு வாங்கினவங்களுக்கு January 9, 2015க்கு முன்னாடி யாரெல்லாம் பிஐஓ கார்டு ஹோல்டர்ஸாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அப்படியே ஓசிஏ கார்டு ஹோல்டர்ஸாக அவங்களேவே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எந்த டேட்டுக்குள்ள பிஐஓ வாங்கினவங்களுக்கு இது சாத்தியமாகும் அப்படின்னா Jan 9, 2015. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த கான்செப்டே இல்லை, பிஐஓ கார்டு ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டேட் மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 ரீப்ளேஸ்டு தி ஓசிஐ அப்படின்றத ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி மாற்றினதுக்கு அப்புறமா சில ப்ரொவிஷன்ஸை இதில் ஆட் பண்ணாங்க. என்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ்னா அக்வஸ்டேஷன் அப்படின்றதுல 2 மெத்தடும் லாஸ் அப்படின்றது 2 மெத்தடும் ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த 2 மெத்தட்ஸ் தான் நம்ம தனித்தனி டாப்பிக்காக நம்ம அடுத்து வரதுல பார்க்க போகிறோம். 2015ல் ஓசிஏ கார்டு ஹோல்டர் அப்படின்ற கான்செப்டில் என்னென்ன மெத்தட்ஸ் வந்துச்சு அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பதிவு செய்தல் அப்படின்றது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ். அதாவது ஒன்ஸ் ஓசிஐயா நீங்கள் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான உரிமைகளை கொடுக்குது, வழங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன மாதிரியான உரிமைகள்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது கன்ஃபர்மெண்ட் அப்படின்ற கேட்டகரியில வந்துடும். ரெனன்சியேஷன் அப்படின்னா நீங்க ஓசிஏ கார்டு ஹோல்டரா இருந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு பேரு ரெனவுன்சியேஷன், துரத்தல். ஸோ யாரெல்லாம் அதை பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று வந்து கேன்சலேஷன், அதாவது இந்திய அரசாங்கம் வந்து நம்மளை டெர்மினேட் பண்ணுவாங்க இல்லையா, இந்தியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு உனக்கு இனிமேல் நாங்கள் ஓசிஐ வந்து கொடுக்க மாட்டோம், நீ வந்து ரூல்ஸை வந்து மீறி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமே கேன்சல் பண்ணுறதுக்கு பேர் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அஸ் ஓசிஐ. ஸோ இந்த 4 டாபிக் தான் நம்ம தனித்தனி வீடியோவாக நம்ம அடுத்து வரக்கூடியதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் இந்த ஓசிஐ அப்படின்ற கான்செப்ட் எப்படி ஆரிஜின் ஆச்சு, எப்படி ட்ராவல் ஆச்சு அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக ரீகலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து பார்ப்போம். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல வெளிநாட்டு வாழ் இந்தியர் அந்த வரலாறு எப்படி வந்துச்சு, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஸோ ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஓசிஐ அப்படின்ற ஸ்கீம் வந்து எப்படி வந்துச்சு. ஸோ இனிஷியல் நம்ம பார்த்த விஷயம் வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த கமிட்டியோட பேர் வந்து எல்எம் சிங்வி கமிட்டி அப்படின்றது. ஸோ எல்எம் சிங்வி கமிட்டி. ஸோ மெயினாக இதை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் பற்றி ஒரு ஆய்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு உண்டான நல்ல உறவுகளை எப்படி நம்ம மேம்படுத்துறது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்காக நியமனம் பண்ண கமிட்டி தான் எல்எம் சிங்வி கமிட்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதை கொண்டு வராங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் 2000, செப்டம்பர் 2000 இந்த கமிட்டி வந்து நியமனம் பண்ணப்படுது. இவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து January 2002ல அவங்க சப்மிட் பண்றாங்க. ஸோ இதில் அவங்க பரிந்துரை பண்ண விஷயம் என்னன்னா லைக் ஒரு அங்கீகாரம் மாதிரி கொடுங்க, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்
பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், பிஐஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஓசிஐ அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சஜஸ்ட் பண்றாங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான சில அங்கீகாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்களோட சஜஷன்ஸை நம்மளுடைய அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க. இதுக்காக என்ன பண்றாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட் ஆன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எந்த வருஷம் அமெண்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002ல இந்த அமெண்ட்மெண்ட் நடக்குது. அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க இல்லையா, அந்த வருஷமே அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி 16 நாடுகள், 16 கண்ட்ரீஸ் வந்து சூஸ் பண்றாங்க. 16 கண்ட்ரீஸை சேர்ந்தவங்களுக்கு மட்டும், பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஓசிஐ ஸ்டேட்டஸ், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஸ்டேட்டஸ் நாங்கள் கொடுக்குறோம். எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். பிகாஸ் இது வந்து நம்ம இந்தியாவோட சேர்ந்து தான் இருந்தது இனிஷியலா, இப்போதான் தனி நாடாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. இவங்கள தவிர மற்ற எல்லா நாடுகளும் இருப்பாங்க இல்லையா, அதுல 16 நாடுகளை மட்டும் இனிஷியலா சூஸ் பண்ணி ஓசிஐ ஸ்டேட்டஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2002ல அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலி அது 2003ல பண்ணியிருப்பாங்க. 2003 2005ல வந்து இட் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு amended in 2005. OCI status extended to all countries. ஃபர்ஸ்ட் கொடுத்தது இனிஷியலா 16 கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான், பட் அதுக்கப்புறமா எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் தோஸ் டூ, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், அவங்களுக்கும் இப்போ இல்லை. அது தவிர மற்ற எல்லா நாடுகளுக்குமே பிஐஓ ரீஜன், அதாவது பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இருக்கிறவங்களுக்கு ஓசிஐ அப்படின்ற ஸ்டேட்டஸை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, திருப்பி இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட் மேட் இன் 2015. ஸோ இதில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா, புதுசாக ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. merge ஆஃப் அப்படி வச்சுக்கலாம், பிஐஓ அண்ட் ஓசிஐ ரெண்டுத்தையுமே merge பண்ணி புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க, ஓசிஐ கார்டு ஹோல்டர். இந்த கார்டு ஹோல்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து இந்த ரெண்டுத்தையுமே வந்து merge பண்ணிட்டாங்க. இந்த mergeக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். பிகாஸ் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஆகஸ்ட் 19, 2002ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அண்ட் ஓசிஐ அப்படின்றது டிசம்பர் 2, 2005ல கொண்டு வரப்பட்டது. இல்லை எது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா ஓசிஐ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ பிஐஓ அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அண்ட் மோர் ஓவர் பிஐஓ வாங்குறதா ஓசிஐ வாங்குறதான்ற ஒரு கன்ஃபியூஷனும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோர்லெஸ் ரெண்டுமே சேம் தான் அப்படின்றதுனால எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் வரணுன்றதுக்காக ரெண்டுத்தையுமே merge பண்ணிடுறாங்க. merge பண்ணி 2015ல இந்த மாதிரி டிசம்பர் 9, 2015ல தான் அந்த merge நடக்குது. அதுக்கு முன்னாடி பிஐஓ கார்டு வாங்கினவங்க எல்லாருமே ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்னு அங்கீகாரம் வந்துடும். ஓசிஐ வாங்கினவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 2015க்கு முன்னாடி பிஐஓ வாங்கியிருந்தாலும் சரி, ஓசிஐ வாங்கியிருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்ற மாதிரி புது அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியாவில் இனிமேல் பிஐஓ கார்டுன்னு தனியாக எதுவுமே இல்லை, ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே கார்டு தான், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 9, 2015ல அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு 4 ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க 2015ல. என்னன்னா, எப்படிலாம் நீங்கள் ஓசிஐ கார்டை வாங்க முடியும், இல்லை எப்படிலாம் உங்களால் இழக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசியிருந்தாங்க. எப்படி நீங்கள் ஓசிஐ கார்டு ஹோல்டராக உங்களை பதிவு பண்ணிக்க முடியும், அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னன்றது கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமைகள்லாம் என்ன, ரைட்ஸ்லாம் என்ன அப்படின்றத கன்ஃபர்மெண்ட் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மூணாவது வந்து ரெனவுன்சியேஷன். இதை எப்படி நீங்கள் வந்து விட்டு கொடுக்க முடியல, துரத்தல் அப்படின்னு சொல்றது, எனக்கு வேண்டாம் ஓசிஐ அப்படின்ற ஸ்டேட்டஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எப்படி ரினவுன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். இன்னொன்று, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஓசிஐ கார்டு ஹோல்டரை வந்து நிராகரிக்கிறது, அவங்களுடைய ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணுறது. ஸோ யாராவது இந்தியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறினவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. அதை யாருக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
இந்த 4 ஃபீச்சர்ஸ் தான் நம்ம அடுத்து வரக்கூடியதுல பார்க்க போறோம். ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னா பேசிக்கா இது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. வருஷம் நோட் பண்ணிக்கோங்க. 2000 ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2000ல கமிட்டி கொண்டு வராங்க. 2002ல ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. 2003ல அமெண்ட்மெண்ட் நடக்குது. 2005ல ஒரு அப்டேட் பண்றாங்க. ஃபைனலா 2015ல ஒரு அப்டேட் நடக்குது. ஸோ அவ்வளவுதான் ஓவர்சீஸ் பத்தின ஒரு கான்செப்ட். ஆனா அடுத்து நம்ம வரக்கூடியதுல ரெஜிஸ்ட்ரேஷன், கன்ஃபர்மெண்ட், ரெனன்சியேஷன், கேன்சலேஷன் எல்லாமே தனித்தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் வந்து ஓசிஐ உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.